எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டியூஸ்டே vlog தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. எங்கள் பொண்ணோட 50th பர்த்டேங்க இன்றைக்கி. மற்ற நாள் போகிறோமோ இல்லையோ, ஆனிவர்சரிக்கும் சரி பர்த்டேக்கும் சரி ஆப்சண்ட் ஆகாமல் போய் கடவுளை பார்த்துட்டு வந்துடுவோம். கடவுளே எங்கள் பர்த்டேவை மறந்துருந்தா கூட நாங்கள் மறக்காமல் போய் அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பசங்க வந்துட்ட பிறகு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க, இவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ ஒரு ரெகுலர் டே மாதிரி தான் எங்கள் பர்த்டே போகும். பர்த்டே நைட்டுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கேக் ஆர்டர் பண்ணுவோம். நாங்களே கட் பண்ணுவோம். அன்றைக்கி நைட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கிடுவோம். அடுத்த நாள் எழுந்து ரெகுலர் டே ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிப்போம். இப்படி தான் வந்து எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் யூஸ்வலாக போகும். ஒன்ஸ் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்ட பிறகு, அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்ட பிறகு ஏதாச்சும் யாரோட பர்த்டேவோ அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து நிம்மதியாக படுத்துருவோம். இப்படி தான் வந்து எங்களோட ஆனிவர்சரியாக இருந்தாலும் சரி பர்த்டேவாக இருந்தாலும் சரி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிப்போம். காலையில் குளிச்சுட்டு தலையை கட்டினது, அதுக்கப்புறம் கழட்ட டைமே இல்லை. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிஸியில் அதை அவங்க அனுப்பிச்சிட்டு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வேலையை அந்த தலையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு போய் இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால பசங்களுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்க முடியல பர்த்டே அதுவுமா. சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பெகட்டி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து கோகோனட் புலாவ் பண்ணி பன்னீர் ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். ஸோ அவங்க ஈவினிங் வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் பிரெஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் பொண்ணுக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் வந்து வீட்டில் செய்கிற கிரேவியோ ஃப்ரையோ அது மாதிரிலாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஹோட்டல் லேபிளில் எது இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. எனக்கும் வந்து இது மாதிரி டிஷ்ஷஸ்லாம் சமைங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய டிஷ்ஷஸில் இந்த ரீல்ஸ்லாம் வருதில்ல, அதெல்லாம் பார்த்து எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க மம்மி, அது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு அனுப்புவாங்க. பட் அதெல்லாம் அனுப்பிச்சு நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளோட பேர் என்ன ஆகுறது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், அதுலேயே ரொம்ப ஈஸியானது வேலை கம்மியானது எதுவாக இருக்கோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி பண்ணுவேன். அதுலேயும் நம்ம கைவண்ணம் இருக்கணும்னு சொல்லிட்டு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பண்ணி தான் பண்ணுவேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் பண்ணி தான் பண்ணுவேன். அப்படியெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். பட் இன்றைக்கி அவங்களோட பர்த்டேன்றதுனால அவங்க அமிச்ச ரெசிப்பியில் ஒன்று அவங்க காமிச்சா மாதிரியே பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி அந்த டிஷ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து நான் எங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி இதை ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்த ஒரிஜினல் ரெசிப்பியே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அப்படி என்ன வேர்ல்டு ஃபேமஸ் ரெசிபின்லாம் யோசிக்காதுங்க, ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது. இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வச்சு சிக்கன் ஸ்டீக் பண்ணிவிட்டு மிக்ஸ்டு ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் பண்ண போகிறேன் வித் ஒயிட் சாஸ். அவ்வளோதான், ஈஸியான டிஷ் தான். பார்க்க தான் பேர் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தோணும். இதுக்கு வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு எடுத்துக்கணும். அதை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு 4 பல்லு பூண்டை இடித்து அது மேலே போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு ஆயில் ட்ரிசில் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 tablespoon சோயா சாஸ் போட்டுட்டு கொஞ்சோண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சோண்டு ஆரிகானோ, கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு சாப்டு கார்லிக் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஸ் மாதிரி கலக்கிட்டு அதையும் சிக்கன் மேலே நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட விட்டுறணும். அவ்வளோதான், இதுதான் இதோட மேஜர் வேலை. அது பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் மாதிரி பேனில் போட்டு நல்லா க்ரில் பண்ணி எடுத்துடணும் 2 சைடும். பயங்கர டேஸ்டியான டிஷ்ஷு. ஒரு 1/2 hour கிட்ட நம்ம ரெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து குக் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ்டு ஃப்ரைடு வெஜ்ஜஸ், அது ரொம்ப ஈஸியானது தான், எல்லாருக்கும் தெரியும். நம்ம சிக்கனை க்ரில் பண்ண அதே பேனில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணி நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அது மேலே போட்டு நல்லா டாஸ் பண்ணி கொஞ்சோண்டு சால்ட்டு பெப்பர் போட்டு ஆட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து கேரட் அப்படியே இருந்தால் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கேரட்டையும் பொட்டேட்டோ மட்டும் கொஞ்சம் ஒரு 70% கிட்ட பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போட்டு சாட்டே பண்ணேன். கடைசியாக பன்னீர் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம அது சேர்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்க்ரம்பிள் ஆகிடும். அதனால் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா வந்து இந்த ஒயிட் சாஸ் பண்ணுறது தான். யூஸ்வலாக மைதாவில் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா வந்து கொஞ்சோண்டு பட்டர் போட்டு கார்லிக்கை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 4-5 பீசஸ் பன்னீரையும்
4 கேஷ்யூஸ், கொஞ்சம் மில்க் அதெல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கிரைண்ட் பண்ணி எடுத்த பியூரியை நான் இந்த கார்லிக் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பெப்பர், சால்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இறக்கிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் எல்லா ப்ரிப்ரேஷனும் ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்க வந்துட்ட பிறகு தான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு பசங்களும் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சா கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு வரும்போது மணி 8 o'clock. அதுக்கப்புறம் தான் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டின்னருக்கு கிளம்பணும். ஃபைனலி வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. என்ன தான் நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் வெளியில் போய் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்கும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு தான். சிம்பிளான விஷயமோ டெலிகேட்டான விஷயமோ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்யும்போதே ஒரு ஹாப்பினஸ் தான். அது மாதிரி இன்றைக்கி ஒரு ஹாப்பி டே தான் எனக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக நானே ஒரு குக்காக ஃபீல் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நினச்சா எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பட் ஸ்டில் என்னையும் நம்பி ஒரு 3 ஜீவன் சாப்பிடுதில்ல, அந்த நம்பிக்கையில் தான் அந்த டிப்ஸ்லாம் சொன்னேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.